ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபின்னா பலாக்கொட்டையை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவி நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட்டில் இந்த கிரேவி இருக்கும். இந்த கிரேவியை நம்ம இட்லி, தோசை, பூரி, பராட்டா, சப்பாத்தி, ரைஸ், வெஜ் பிரியாணி, புலாவ் இதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு கூடவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் பலாக்கொட்டையை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்ததும் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கொட்டையை தோல் உரிச்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சீட்ஸ், அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் பெப்பர், 4-5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4-5 லவங்கம், அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு இதை நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி வாசனை வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அந்த தனியாலாம். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம வதக்கும் போது கை விடாமல் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி அப்படியே ஆற விட்டுறேன். இப்போ அதே கடாயில் நம்ம அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி எடுத்து இந்த கடாயில் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு இது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தேங்காவையும் நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த புதினாவோட வாசனைலாம் வர ஆரம்பித்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கந்தோம் இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே ஒரு கலரிட்டு இருந்தீங்கன்னா அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இந்த மசாலாவை அப்படியே ஆற விட்டுடுங்க. இதை நல்லா ஆறுனதும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஆறட்டும். இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா வதக்குனா அதே கடாயில் தேங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த அரை மூடி தேங்காயில் பாதியை மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மீதி பாதியை இந்த கிரேவியில் போட போகிறோம். இந்த தேங்காயெல்லாம் நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இதை நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தேங்காவை நம்ம வறுத்து சேர்க்குறோம். இப்போது அதே தேங்காயில் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை
ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த தேங்காயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஆனியன் எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி இருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியே சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பிக் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இது சீக்கிரமாக குழஞ்சி வரத்துக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி எல்லாம் சீக்கிரமாகவே குழஞ்சிடும். இப்போ நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டோம்னா இந்த தக்காளி எல்லாம் ஈஸியாக குழஞ்சே வந்துடும். இப்போ இதை நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். நான் பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். இந்த பலாக்கொட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடலாம். இந்த நம்ம போட்ட மசாலாலாம் அந்த பலாக்கொட்டை உள்ளே இறங்கணும். நம்ம வதக்கணும் இல்லையா தேங்காய், அது உள்ளே இறங்கணும். அதுக்காக தான் மூடி வச்சு நம்ம இதை கொதிக்க விடுறோம். இப்போ அந்த கிரேவி கொதிக்கிற சமயத்தில் நம்ம அந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது பொரிய விடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு குட்டி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை இந்த சூடான எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் ஒரு 2 ட்ரை சில்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ட்ரை சில்லியோட வாசனையும் கருவேப்பிலை வாசனையும் வெளியே வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆச்சா பார்க்கலாம். நல்ல கொதி வந்து நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இதில் தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நான் சொன்ன மாதிரியே ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும்
டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றதுக்கும், அதாவது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், பராட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் கடைசியாக கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பலாக்கொட்டை கிரேவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சால் தான் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸை உங்களுக்காக வீடியோவாக மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.